Taste the Daily. புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தனது இல்லத்தில் கழக கொடியை ஏற்றினார். உயர்நீதிமன்ற உத்தரவினால் பொது இடத்தில் இருந்த கழக கொடிகள் அகற்றப்படும் நிலையில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் மேற்கு மாவட்ட செயலாளர் அருண்மொழித்தேவன் தனது இல்லத்தில் கழக கொடியினை ஏற்றினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் அருகே அமமுகவில் இருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். காமேஸ்வரத்தில் அமமுக நாகை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜராஜ சோழன் தலைமையில் அக்கட்சியில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களை முன்னாள் அமைச்சர் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கழக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாபு முருகவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் புதிய வாக்குச்சாவடி முகவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி காமாட்சி அம்மன் கோவிலில் அதிமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், 3 வருடங்களாக பல்வேறு காரணங்களை சொல்லி நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த ஸ்டாலின் அமலாக்கத்துறை வழக்கு கழுத்தை நெருக்கியவுடன் டெல்லி சென்று அடிபணிந்துவிட்டு தமிழகத்திற்கு நிதி கேட்பதற்காக சென்றேன் என அண்ட புழுகு ஆகாச புழுகு கூறுவதாக குற்றம் சாட்டினார். 3 வருஷமா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கான நிதி கேட்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போகவில்லை. நிதி ஆயோக் கூட்டம் அங்கதான் நிதி கோரிக்கை வைக்க முடியும். அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிற காரணத்தினாலே அவர் அங்கே பங்கேற்க வேண்டும். ஆனால் அப்பொழுதெல்லாம் அவர் 1000 காரணங்களை சொல்லி புறக்கணித்துவிட்டு இப்போது தன் பிள்ளைக்கு ஆபத்து என்று சொன்ன உடனே ஓடி போய் அங்கே பங்கேற்று அங்கே பிரதமர் அவரிடத்தில் சந்தித்து நான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கோரிக்கை வைத்தேன் என்று ஒரு அண்டப்புழுகு ஆகாச புழுகை முன்வைக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்துக்கு ஆபத்து என்று சொன்னால் தன்மானம் எங்கே போனது என்று தெரியல.